ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இப்போ நான் பேச வந்துள்ள டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது டாபிக் தான். சமீபத்தில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் தன் மகளை பற்றி இன்னொரு யூடியூபர்ஸ் தவறுதலாக பேசிட்டாங்கன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது சரியா தவறா? ஒரு சிலருக்கு சரின்னு தோணும், ஒரு சிலருக்கு தவறுன்னு தோணும். ஏன்னு கேட்டால், அவங்க ஒரு ஆபாச நடிகை. அதாவது எப்படி சொல்கிறதா, கிளாமராக டான்ஸ் ஆடுவாங்க. சில ஆண்களோடு சேர்ந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் ஆண்களோடு சேர்ந்து ரீல்ஸ் போடும்போதோ இல்லை கிளாமராக நீங்கள் டான்ஸ் ஆடும்போதோ அப்போ உங்கள் பெண்களுடைய பெயர் கெடலையா, உங்கள் கணவருடைய பெயர் கெடலையா, உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் கெடலையா? யாரோ ஒருத்தர் வந்து உன்னுடைய மகளை பேசும்போது உன் மகளுடைய பெயர் கெட்டு போச்சு, நீ கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கியே அப்படின்ட்டு சில பேருடைய தாட் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை நம்மக்கிட்ட வளருது, நம்ம பெத்த குழந்தை இருக்கட்டும்னு வச்சுங்களேன். நம்ம அதாவது நம்ம குழந்தை தப்பு செய்யும்போது நம்ம அடிக்கிறோம், திட்டுறோம், சூடு வைக்கிறோம், களை உடைக்கிறோம். அது நம்ம விருப்பம், நம்ம குழந்தை. அதை நம்மளால் சரி பண்ண முடியும். நம்மளால் நம்ம குழந்தைக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அது எப்படி சரி பண்ணணுன்றது பெற்றோருக்கு தெரியும், பெத்த தாய்க்கு தெரியும். ஆனால் அதுவே அடுத்தவங்க மூலமாக நம்ம குழந்தைக்கு ஒரு பாதிப்பு, ஒரு சின்ன பாதிப்பு வந்தால் கூட எந்த பெற்றவங்கனாலையும் தாங்கிக்க முடியாது. அதுதான் இவங்க பண்ணியிருக்கிறது. அவங்க மேலே நமக்கு 1008 விமர்சனங்கள் இருக்கலாம், சரிங்களா? அது அவங்களுடைய எப்படி சொல்கிறது, ஒரு பணத்துக்காக ஒரு கிளாமராக ரீல்ஸ் போடுறாங்க, மற்றவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நான் வந்து பணத்துக்காக பண்ணுறேன் செய்கிறேன்ட்டு. அவங்களால அவங்க குடும்பம் பாதிக்குது, அதை அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் மற்றவங்கள பற்றி, அடுத்த குழந்தைங்கள பற்றி ஒரு யூடியூபர்ஸ் கேவலமாக பேசுகிறது தவறு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரி என்று தான் என்னுடைய வாதம். இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குன்னு தெரியல. முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு யூடியூபர்ஸ் நான் பேசுகிறத நான் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அடுத்தவனோடு சேர்ந்து டான்ஸ் ஆடும்போதோ, நீ ஆபாசமாக டான்ஸ் வீடியோ போடும்போதோ உன் கணவர் பேர் கெடலையா, உன் குழந்தை பேர் கெடலையா, உன் குடும்பத்தின் பேர் கெடலையா? அடுத்தவங்க வந்து சொல்லும்போது மட்டும் உன்னுடைய மகள் பேர் கெட்டு போகுதுன்னு வந்து, அதாவது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் வந்து நாடகம் போடுறாங்க, நடிக்கிறாங்க. அதாவது பிரபலமாகணும், செலிப்ரிட்டி ஆகணும். அது ஒரு குரூப் இருக்குன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சில குரூப்பு தான் செலிப்ரிட்டி ஆகணும், பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காகவே கண்டென்ட் என்ற பேரில் பொய்யான நாடகம் போட்டுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாரும் நம்புற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த தாய் செய்தது கரெக்ட். மோதுறது பெரியவங்களோடு போய்